guys, welcome to Coordinate Masters. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷன்ஸை வச்சு நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறதான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்மளோட ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. அதனால் வந்து நம்ம அதை கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே அப்படின்னு வந்திருக்கு நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது இஃப் எல்ஸ் அண்ட் எல்ஸ் இஃப் இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்பும் என்ன பண்ணும் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வில் கெட் மோர் சப்போர்ட் டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க்ஸ். அண்ட் லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டைப்பான இஃப் பார்க்கலாம். ஸோ இஃப் அப்படின்றது வந்து என்னென்னா நமக்கு ஜாவாவில் இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இஃப் எல்ஸ் அண்ட் எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப்பில் வந்து நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அது வந்து அதுக்குள்ளே இருக்கிற பிளாக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட்டே பண்ணும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அதான்னு சொல்கிறோம். அதாவது அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த பிளாக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நான் அதிலே உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஓகே, நமக்கு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுமா control statements based on the condition flow of the program will change. Okay va? Based on conditions flow of the program changes. Okay, இதுக்கு நம்ம டைப்ஸ் வந்துட்டு சிம்பிள் இஃப் ஆர் ஜஸ்ட் இஃப்னு நம்ம சொல்லிக்கலாம். சிம்பிள் இஃப்னு வச்சுக்கலாமா? சிம்பிள் இஃப். இதோட சின்டாக்ஸ் வந்துட்டு சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன ஒரு கிராமர் மாதிரி. நமக்கு இங்கிலீஷ்லாம் இப்படி ஆர்டிகல்ஸ் அப்புறம் வந்துட்டு வவல்ஸ் கான்சனன்ட்ஸ்லாம் நம்ம எப்படி இந்த ரூல் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. வவல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம எப்படி ஒரு ரூல் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ரூல் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் தான் வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இஃப்க்கு வந்து என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா இஃப் இதில் வந்து கண்டிஷன் நம்ம கண்டிஷன் போடுவோம். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் உள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஓகே, let it be. Statements. ஓகேவா? இவ்வளோ தான் இதோட சின்டாக்ஸ். ஓகே, இதே மாதிரி நமக்கு இஃப்எல்ஸ்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த இஃப்பில் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் அதை வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாமல் பிளாங்காக அப்படியே விட்டுரும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நமக்கு இஃப்எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இஃப்எல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதோட சின்டாக்ஸ்னா என்னன்னா சின்டாக்ஸ் இஃப் கண்டிஷன் statements
ஓகே, அப்புறமா எல்ஸ். ஓகேவா, இது என்ன பண்ணலாம், அதில் என்ன ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாமல் அப்படியே விட்டுரும். கரெக்டாக. ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா, இதில் வந்துட்டு ஒரு நம்ம ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்படி தேவையோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி நமக்கு நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப், அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் அதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெஸ்டட் இஃப் தான் நம்ம வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெஸ்டட் இஃப். ஓகே, இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு இஃப் எல்ஸ்குள்ளே இன்னொன்று, இது இருக்கா, மறுபடியும் இன்னொரு இஃப் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக எல்ஸ் இஃப் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த எல்ஸ் கண்டிஷன் வரும். ஓகேவா, இப்படி தான் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் இஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ இதை நம்ம வந்து ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது சிம்பிள் இஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். என்ன அப்படின்னா, எலிஜிபிள் டு ஓட் ஆர் நாட், ஓட் போடுறதுக்கு 18 ஏஜ் இருக்கணுமா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கேனர் கிளாஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஓகேவா, நான் இப்போது ஸ்கேனர் கிளாஸ் போட்டேன். இப்போ மெயின் போடலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arguments. ஓகே, இப்போ நான் வந்து யூசர்கிட்டேருந்து நான் வந்து ஒரு ஏஜ் மட்டும் வாங்கிக்கிறேன். ஸோ ஸ்கேனர் எஸ்சி இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே, இப்போ வந்து இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நியூ இன்ட். ஓகேவா, இதுக்கு முன்னாடி யூசர்கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோம் கரெக்டாக. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ அப்போ தான் யூசருக்கு நம்ம என்ன என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. ஓகே, என்டர் யுவர் ஏஜ். ஓகே, இப்போ ஒரு இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷனில் ஏஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஓகே, 18 இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்தால் தான் எலிஜிபிள் டு ஓட். ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்னது, இந்த பிரிண்ட்எல்என்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னது, யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். Shift F6 ரன் ஆகிட்டு என்டர் யுவர் ஏஜ்னு காமிக்குது. இப்போ நான் ஜஸ்ட் 12ன்னு கொடுக்குறேன். ஓகே, லெட் மீ கிவ் 19. ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ யூஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வந்துருச்சு நமக்கு. இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். Shift F6. இது நான் வந்து இப்போது 18 விட கம்மியான கொடுக்குறேன். 13. எதுவுமே ஆகாமல் பிளாங்க் பேஜ். பார்த்திங்களா, எந்த அவுட்புட்டுமே நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த இஃப் கண்டிஷனை விட்டு அது வெளில வந்துருச்சு. ஸோ அது எதுவுமே காமிக்கல.
இப்போது இதே எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸுக்கு பார்க்கலாம். சேம் இதே கண்டிஷன், எலிஜிபிள் டு ஓட், ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18. ஸோ இப்போ இதே எல்ஸில் போட்டு எல்ஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ இதை என்ன பண்ணணும், யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும்போது எல்ஸ் கண்டிஷன் வந்து அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். யூ ஆர் நாட் eligible to vote. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி போவோம். ஓகே, சிஸ்டம் ஷிஃப்ட் F6 ஏஜ் இப்போ வந்து நான் 13 கொடுக்குறேன். சி யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஃபஸ்ட்டு நம்ம 13 கொடுக்கும்போது எதுவுமே வராமல் blank பேஜ் ரிட்டர்ன் ஆச்சு. இப்போது நம்ம எல்ஸ் போட்டோன்னே நமக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வந்து காமிச்சிது. ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எல்ஸ் இஃப் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா இதில் இந்த கண்டிஷனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இப்போ 18க்குள்ளே இருக்கவங்கலாம் வந்து மைனர். ஓகேவா? அதே மாதிரி 18 to 60க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அடல்ட். இப்போ நம்ம ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணும்போதெல்லாம் அப்படி தானே பண்ணுவோம். 18க்குள்ளே இருக்கிறவங்கள வந்து குட்டி பசங்க, ஸோ அப்படி யோசிச்சுப்போமா. 18 to 60க்குள்ளே இருக்கவங்க நம்ம அடல்ட் அப்படின்னு நம்ம ஃப்ளாக் பண்ணுவோம். அந்த 60க்கு அபோவ் இருக்கவங்க சீனியர் சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் இப்போ வந்து இதில் பண்ண போகிறோம். ஸோ ஏஜ் இஸ் லெஸ் தென் 18 அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வைக்கலாம், யார மைனர் அப்படின்னு வச்சுக்கலாம். யார மைனர். ஓகே, அடுத்தது எல்சிஃப். இந்த எல்சிஃபில் எல்சிஃப் பைத்தான் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். எல்சிஃபில் ஏஜ் இஸ் greater than equal to 18 and நம்ம இதை ரிலேஷனல் போன தடவை பார்த்தோம். போன வீடியோவில் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அந்த வீடியோஸில் வந்து இந்த ரெண்டு ஆப்ரேஷன் எப்படி கம்பைன் பண்ணுறது அண்டு காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த 2 வீடியோஸும் நீங்கள் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் வந்து நான் பின் பண்ணுறேன். இந்த வீடியோஸை வந்து முன்னாடியே பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கண்டிஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஏஜ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் 60 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் adult. You are இங்கேயே போட்டிருக்கேனா? ஓகே, you are an adult. ஓகே, else you are a senior citizen. இதை மட்டும் மாற்றிக்கலாம், எதுவும் பண்ண தேவையில்லை, கண்டிஷன் மாற்ற வேண்டாம். else you are a senior citizen. ஓகே, இப்போ நம்ம வந்து நெஸ்டட் இஃபை நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஏஜ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு 12. நமக்கு என்ன வரணும், யூ ஆர் அ மைனர் அப்படின்னு வரணும். ஓகே, யூ ஆர் அ மைனர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. மறுபடியும் F6. இப்போது for 40 நமக்கு என்ன அவுட்புட் வரணும், அடல்ட் வரணும். ஓகே, அடல்ட். அண்ட் தென் நான் சும்மா எதுவுமே கொடுக்காம இப்போ ஒரு 70 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா யூ ஆர் அ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? ஓகே, ஸோ நமக்கு இந்த வீடியோவில் எப்படி இஃப் எல்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நீங்கள் நிறைய கோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், கேசஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியும்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம லூப் பற்றி பார்ப்போம். ஸோ until then, bye from Coded Masters, and don't forget to like, share and subscribe. Tata, stay tuned.